அடிமை சார். நீங்க மக்கள் இந்த பக்கம் நான் ஒரு பாலிட்டிஷியன், நான் ஒரு எலெக்ஷன் இருக்கேன். நான் எவ்வளவு உயிர் போற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க கேன்வாஸ் பண்ணாலும், ஊழலை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் ஊழல்வாதிகள் பக்கம் தான் இருக்காங்க. நீங்க அடித்தட்டு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாலிக்கு தங்கம், கறவை மாடு அது கொடுத்தாங்க, 6000 கொடுத்தாங்க, இன்னைக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பொங்கலுக்கு 2500 கொடுத்தாங்க. இதுதான் மக்களுக்கு பெருசா. இவங்களுக்கு யார் பணத்தை கொடுக்காங்க? எடப்பாடி அவர் கையில இருந்து கொடுக்கல, ஸ்டாலினும் அவர் கையில இருந்து கொடுக்கல, நம்முடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க. வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி கூறக்கூடிய வார்த்தை, இந்த முறை என்டிஏவிற்கு 400 சீட்டுகள் கிடைக்கும், தனிச்சையாக பிஜேபிக்கு மட்டும் 370 சீட்டுகள் கிடைக்கும். ஒட்டுமொத்த ஊடகம் இதை ஆம்பிளிஃபை செய்து வருகிறார்கள். எங்கிருந்து இந்த கருத்து வந்தது? இதே போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறது. டிஎம்கேவிற்கு 40க்கும் 40 சீட்டு கிடைக்க போகிறது, வேற யாருக்குமே இந்த சீட்டு கிடைக்காது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ப்ரொபகண்டா, அந்த ப்ரொபகண்டாவை ஆம்பிளிஃபை செய்யக்கூடிய ஊடகங்கள் அந்த ஊடக வழியாக வரக்கூடிய மெசேஜஸ்களை பார்த்து நம்பி மக்கள் ஓட்டு போட்ட தொடங்கிவிட்டால், எந்த இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் செய்ய வேண்டுமோ, எந்த இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் பிரச்சாரங்கள் நடக்க வேண்டுமோ அது நடக்காது. எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுடைய சொசைட்டியில் இருக்கிறது? வேலைவாய்ப்பு, விலைவாசி, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சுற்றுச்சூழல், இது போன்ற விஷயங்களை வைத்து நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தினீர்கள்னா, நீங்க என்ன செய்தீர்கள்? கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள்? கடந்த 5 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள்? ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் யார்? அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடிய தலைவர். ஒரு நல்ல அரசியல் கட்சி என்னவென்றால், அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுப்பது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த ஊடகத்தையும் சந்திக்கவில்லை. அதே போன்று MK ஸ்டாலின் அவர்கள் எந்த ஊடகத்தை சந்தித்தார் என்று சிந்தித்து பாருங்கள், அவரும் சந்திக்கவில்லை. அப்ப இதில் வித்தியாசத்தை எதை கண்டீர்கள் என்கிற கேள்வியுடன் இன்னைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவரான டாக்டர் காட்ஃப்ரே நோபல் அவரை சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். 400 சீட்டு பிஜேபி, தமிழ்நாட்டில் 40 சீட்டு டிஎம்கே, ரெண்டுக்கும் ஒரே முறையான ப்ரொபகண்டா தானே, இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல மீடியாவை தங்களுடைய கேம்பெயின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா உபயோகப்படுத்திட்டாங்க. இனிதான் பண்ணணும்னு இல்லை. சைக்காலஜிக்கலா நீங்க இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருடைய பிரெயின்லயும் திணிக்கப்பட்டுச்சு. எல்லாருமே அப்படிதான், நானும் கூட. பட் அந்த இடத்துல பிஜேபியும் பயந்துதானே இருந்தது. ஏன்னா பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் 37%. இந்தியா கூட்டணின்னு நீங்க பார்க்கும்போது, இப்ப தனியா காங்கிரஸை பாருங்க, டிஎம்கேவை பாருங்க, ஆம் ஆத்மி கட்சியை பாருங்க, தனித்தனியா பார்க்கும்போது சிதறி கிடக்கிறாங்க. பட் இதே ஒரு அமைப்பாக வரும்போது, இந்தியா அலைன்ஸாக வரும்போது, அவர்களுடைய ஓட் ஷேர் 38% மாறியது. இல்ல அதை பார்த்து தானே பிஜேபி பயந்தது. அதை சொல்லி நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ, நானுமே இந்தியா கூட்டணி தான் இந்த இடம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு 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 மனசுல ஒரு எண்ணத்துல இருந்தோம். ஆனா 5 மாநில தேர்தல் ரிசல்ட்ஸ் அது ஒரு புரட்டி போட்டுச்சு. இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிறத இப்ப சமீபத்தில் வந்த 5 மாநில தேர்தலுடைய ரிசல்ட் புரட்டி போட்டனால எல்லா மீடியாவும் அதை ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு நல்லா டீச் பண்ணிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இப்படி தூக்க ஆரம்பிச்சு பிஜேபி பக்கம். அதே போல இப்ப சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர் என்ன பண்றாரு, அந்த கூட்டணி இதுல இருந்து வெளியே அவருடைய முதலமைச்சர் பதவியை திறந்துட்டு திரும்ப பிஜேபி கூட்டணிக்குள்ள போய் முதலமைச்சர் ஆயிட்டார். ஏன்னா 2013ஆம் ஆண்டு அவர் என்டிஏல இருந்து வெளிவந்ததற்கான காரணமே அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஆசை. அதை RSS அது எல்லாருக்கும் இருக்கு. அவரு வெளியில வர்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அது சரி இந்த முறை நடக்கல, அடுத்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணிடலாம்னு மறுபடியும் பிஜேபி கூட்டணிக்கு போறாரு. சரி, அது ஒரு பிஜேபியில இருந்து வெளியில வர்றாரு. கடந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒரு முறை கட்சி மாறக்கூடிய நபரை நீங்க எப்படி சரியான தலைவராக சரியான தலைவர் சரியான தலைவருங்கிறது இப்ப கருத்து கிடையாது. கெப்பாசிட்டி உள்ள தலைவர் எதை செஞ்சாலும் எப்படி வேணாலும் ஆட்சி கையில இருக்கணும். பரவாயில்ல சொல்றீங்க. அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலையும் அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன வித்தியாசம் இங்க
நீங்க யாரு காலை பிடிச்சா எப்படியா பிடிச்சு முதலமைச்சர் காலை பிடிச்ச கையை பிடிச்சு அவ்வளவுதான், குறுக்கு வழிதான். இப்போ கருணாநிதி அவர்கள் பிரபலமானவங்க, எல்லா மக்களோட மக்களா இணைஞ்சு மக்கள் சேவை பண்ணாங்க. அதுதானே கேள்வி. அப்ப பாலிசி பேஸ்ட், இஷ்யூ பேஸ்ட் அரசியல் நம்ம பார்க்கலையே. ஏதோ ஒரு விதத்துல ஊழல் செய்து பணத்தை கொடுத்து ஏன்னோ 4 எம்எல்ஏ வாங்கிருங்க, 4 எம்பியை வாங்கிருங்க, ஆட்சியை கவர்த்துருங்க, இதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு அதுதான் இனி திருத்த மத்திய பிரதேஷ் என்ன நடந்தது? மத்திய பிரதேசத்துல 1.5 வருஷத்தை விட்டுட்டு கடந்த 25 வருஷமா இதே பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. இல்ல மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்க, இதே போன்ற இனி உள்ள காலங்கள்ல இது இல்லாம பருப்பு வேகாது. சோ அதுதானே இப்போ. அப்ப பணம் இருக்கக்கூடிய நபர்கள் கையில அப்படிதான் இருக்கிறாங்க. மக்கள் அப்படி இல்லையே. மக்கள் சேஞ்ச்னு பார்த்தா கிடையாது சார். இப்போ பாருங்க, மத்திய பிரதேசத்துல மக்கள் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. ஒரு அரசியல் கட்சி பணம் கொடுத்து 10 எம்எல்ஏவை வாங்கி ஆட்சி கவிழ்த்துருது. கர்நாடகாவில் அப்படிதான் நடந்துச்சு, கோவாவில் அப்படிதான் நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் அப்படிதான் நடந்துச்சு. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டால் எங்களிடம் பணம் இருக்கு, நாங்க பணத்தை வாங்கி எம்எல்ஏ வாங்கி நாங்க ஆட்சியை மாத்திடுவோம்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல ஜனநாயகமே இல்லையே. Then how can we call democracy mother of democracy? It is mother of democracy. இந்த ரூட்லயே போறீங்க. மக்களும் பணத்துக்கு அடிமை சார். மக்கள் இந்த பக்கம் நான் ஒரு பாலிட்டிஷியன், நான் ஒரு எலெக்ஷன் நின்றுருக்கேன். நான் எவ்வளவு உயிர் போற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க கேன்வாஸ் பண்ணாலும், ஊழலை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் ஊழல்வாதிகள் பக்கம் தான் இருக்காங்க. சரி, மக்கள் எப்படி பணத்துக்கு அடிமைன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு கிரௌட் வேணுமா, உங்க வாசல்ல ஒரு 1000 பேர் வேணுமா, நான் கொண்டு வரேன். 200 ரூபாய் பெண்களுக்கு, 200 அல்லது 300 ரூபாய் ஆண்களுக்கு, ஒரு குவார்டர், ஒரு பிரியாணி கொடுத்தா ராகுல் வாழ்கன்னு இதற்கான கிரவுண்ட்ல நீங்க போய் பாத்தீங்களா சார்? என்ன 13 ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, வெறும் 13 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுடைய சம்பாத்தியம் இருந்தால் நீங்க ஏழை கிடையாதுன்னு அரசாங்கம் போடுது ஒரு டேட்டா. இப்ப ஏழையே இல்ல தமிழ்நாட்டுல. 85 கோடி மக்கள் இன்னைக்கும் ராஷன் கடையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நீங்க அதர் தன் தமிழ்நாட்டுல இன்றைக்கு நீங்க ஒரு பெயிண்டர் நீங்க கூட்டுவாங்க சார். தமிழ்நாடு டெஃபினட்டா தமிழ்நாடு நல்ல இடத்துல இருக்கு. தமிழ்நாடு தானே இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இருக்கு தமிழ்நாடு 1 ரூபாய் யாரும் கஷ்டப்படல. தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது வெறும் 26 பைசா. இப்ப அந்த சாப்டர்ல போனா இது உழம்பிடும். இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, இந்த மீடியாவை வைத்து மக்களை டியூன் அப் பண்ணிட்டாங்க. பட் நானுமே இந்தியா கூட்டணி வரும்னு நினைச்சோம். இந்த 5 மாநில தேர்தலை வச்சு நம்ம பேக் அடிச்சு இப்ப வராது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப அந்த கூட்டணியும், அந்த இந்தியா கூட்டணியும் இப்படி அந்த எண்ணம் 400 நம்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வருது, விதைக்கப்படுது இல்லையா? இப்ப எப்படி டிஎம்கே நிச்சயமா தமிழ்நாட்டில் விதைக்கப்படுகிறது உங்களை போல மீடியா வச்சுதான் சார். நான் கூறலையே, நீங்க ஒரு மீடியா, ஒரு ப்ரொபகேண்டா ஒரு அரசியல் கட்சி வெளிவிடுது. ஏன் அந்த அரசியல் கட்சி வெளிவிடக்கூடிய அந்த ப்ரொபகேண்டாவை இந்த அளவுல பரப்புறீங்க? பணம் சார். இந்த நாட்டுல ஒவ்வொரு தொகுதியும் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா 541 தொகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் நீங்க தனித்தனியாக பிரிச்சு பாருங்க. ஒரு தொகுதிக்கு ஆன் அன் ஆவரேஜ் 18 லட்சம் ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். இந்த 18 லட்சம் ஓட்டர்ஸ்களோட முடிவு தான் இந்த 400 சீட்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. எப்படி அந்த ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கப்படுதுன்னா, சரி இப்ப நானே உங்கள்கிட்ட கேட்கறேன்னா, ஒரு 18 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டா சரியா இருக்கும்? 10%, 1,80,000 மக்களிடம் போய் கேள்வி கேட்பாங்கன்னா இல்ல, சரி விட்டுருங்க. 1% கூட கவர். 1% is 18,000. அதுவும் கிடையாது. ரைட், சரி 0.1% எடுத்துக்கலாம். தட் இஸ் 1,800. அதுவும் கிடையாது. வெறும் 25 நபர்களை சந்தித்து அவர்களிடம் கேள்விகளை கேட்டு இந்த 400 என்கிற நம்பர் வருது. இதை எப்படி நீங்க நம்புவீங்க? இப்போ ஒண்ணு இல்ல, இந்தியா இஸ் a country of 140 crore people. இப்போ நீங்க அந்த பக்கம் வரீங்க, நான் தமிழ்நாட்டுக்குள்ள வரேன். தமிழ்நாட்டுக்குள்ள பின்ன கடைசியா இப்போ ஒரு மக்கள் மத்தியில சலசலப்பா பேசப்பட்டது, இந்த தடவை திமுக வெள்ள நிவாரணத்தை சரியா பண்ணல, அதனால ஒரு ஆன்டி அலை வீசப்படுது. கேளுங்க, 25 சீட்டு அதிமுக எடுத்துருன்னு எல்லாரும் பரவலா எல்லாருமே பேசுறது என் காதுல விழுந்தது. ஆனா இப்போ 1 வீக்குள்ள இந்தியா டுடே கருத்து கணிப்புன்னு ஒண்ணு தெரிஞ்சு 40 திமுக கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ மக்களுடைய மனநிலைமை மாறுது, ஓட்டிங்கே மாறுது. பாருங்க, இதுதான் தப்புங்கிறேன். அததான் சொல்றேன். ரைட். ஸோ ஒரு எதிர்கட்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள், அது இது போன்ற ப்ரொபகேண்டாவில்
மாயமாகி விடுகிறது இல்லையா? இதற்கு எதை பிஜேபி செய்தோ அதுதான் டிஎம்கே இங்க செஞ்சு. ரெண்டு எல்லாம் அவங்களும் பொலிட்டிஷியன், இவங்களும் பொலிட்டிஷியன். அதனால ரெண்டும் ஒரே இதுதான். நீங்க ஒரு வித்தியாசம் பார்க்க நாளைக்கு ஏடிஎம்கே இருந்தா அவங்களும் அதான் செய்ய போறாங்க. உங்களுக்கு இதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? மீடியா பீப்புள் கையை எழுந்துறாங்க. மீடியா பீப்புள்னா நான் கீழே உள்ள அப்பாவி இன்னசென்ட் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நான் சொல்ல, அவங்க பாவம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நான் பார்க்குறேன். கேட்டிங்களா? மீடியா வச்சு நடத்துறவங்க தான் பெனிஃபிஷியல். இப்போ நீங்கள் பிஹைண்ட் ரூட்னு எடுத்துடுங்க, இல்லை கலெக்டர் டிவி, அதில் வேலை பார்க்குறவங்க கிடையாது. அது நிறுவன தலைவர் யார் ஓனரோ அவங்களுக்கு தான் பெரிய அமௌண்ட் போகும். இவங்க அன்றாடம் போல் வேலைக்கு போவாங்க, ரிப்போர்ட்டராக இருப்பாங்க, அவங்க பாவம் கஷ்டப்பட்டு செய்வாங்க. நான் அவங்கள சொல்ல வரல. அந்த சேனல் வைத்து நடத்துகிற தலைவர் ஓனர்களுக்கு தான் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அவங்க வேலை பார்க்குறவங்கள ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்கம்மாங்க. நீங்கள் இன்னைக்கு மீடியாவை கையில் எடுத்தால் தான் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்றீங்களா, முதலமைச்சர் ஸ்டாலினும் மீடியாவை சந்திக்கலை, மோடியும் சந்திக்கலை, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்களும் சந்திக்கலை. ஆனால் மீடியாவை கட்டுப்பாட்டில் மூக்கணாங்கயிறு போல குதிரைக்கு இந்த கயிறு வச்சுருப்பாங்களா அது போல கையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பணத்தை அந்த எடுத்து கொடுத்தோடனே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மீடியா வச்சே தான் விளம்பரம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மீடியாவிற்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இல்லை இருந்தாலும் நான் சொல்றேங்களுக்கு, நீங்க இந்த சேனலுக்கு ஓனர், உங்ககிட்ட ஒரு எனக்கு யாருமே பணம் எல்லாம் கொண்டு நீங்க தர வேண்டாம். நான் சொல்றது இல்லை, ஒரு எக்ஸாம்பிள். அதாவது 1000ல் கொடுத்தாலும் வேண்டாம். இல்ல அதாவது 1000ல் மடியாதவங்க 10,000 மடிவாங்க, 10,000ல் மடியாதவங்க 10 லட்சத்தை மடிவாங்க, 10 லட்சத்தை மடியாதவங்க 10 கோடியில மடிவாங்க. 10 கோடி என்ன 100 கோடி கொடுத்தாலும் மடியாத ஊடகம் தானே. சரி, உட்கார்ந்து பேசுற இடம் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. பசி உள்ளவங்களுக்கு வழி இல்லாம புல்ல கொண்டு கொடுத்த உடனே மேய்ஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நெருக்கடி இருக்கும். நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா நீங்க ஃபைட் பண்ணாலும் உங்களுடைய அடிப்படை 7 ஆண்டுகளாக இந்த ஊடகத்தை அப்படித்தான் நடத்திட்டு வரீங்க. சொல்றேன், சூழ்நிலைகளை மாற்றுக்கு பணம் தான். அதுங்க ஆடை பலி செலுத்துறதுக்கு, ஆடை போய் கொல்லணும்னா பச்சை தலையை காட்டுனா இப்படி அடி போகும். அந்த போல இன்றைக்கு மீடியாக்களை பச்சை தலை போல பணத்தை காட்டி தாம் பக்கம் விளைச்சி வைக்கிறது தான் இப்போ வருது. இப்போ நீங்க டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் லைட் எல்லாமே மீடியா தான். நீங்க தெருவா போய் நீ ஓட்டு போடுங்க, காலை தொட்டு கும்பிட்டு அந்த பழக்கம்லாம் நீ மாறிடும் கம்ப்ளீட்டா. இனி ஃபுல்லா சோசியல் மீடியா இதுல நீங்க எவ்வளவு ப்ரமோஷன் பண்றீங்களோ அதுதான் ஓட்டா மாறும். ஏன்னா நீங்க அடித்தட்டு, அதாவது இது முதல்ல ஏழை மக்களுடைய வீட்டுக்கும் கலர் டிவியை கொடுத்ததே கலைஞரையே தான். அது அவர் கொடுத்த உடனே தான் அந்த தடவை அவர் ஜெயிக்கல. ஏன்னா அவரை பற்றியுள்ள நெகட்டிவ் எல்லாம் கிராமத்து மக்களுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு, முன்னாடி தெருவில் வளைஞ்சு போடுவாங்க, உதயசூரியன் ரெட்டல்னு வீடு கூட வரைஞ்சி போடுவாங்க. இதை தான் மக்கள் பார்த்து ஓட்டு போட்டான். இவர் டிவியை கொண்டு கலர் டிவி எல்லாரும் வீட்டுக்கும் கொண்டு கொடுத்தாரு. அவங்களுடைய நெகட்டிவா அந்த டிவிலே வந்துட்டு அடுத்த அந்த ஆட்சியில அவங்க ஜெயிக்கல. அடுத்த அந்த எலெக்ஷன் டிவி கொடுத்த பிறகு அந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கல. அப்போ சோசியல் மீடியா அண்ட் மீடியா அந்த ரெண்டுமே அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. ஆடு மேய்க்கிறவங்க, கூலி தொழில், அதே மீடியால இருந்து தானே பல்வேறு கேள்விகளும் வெளிவரும். இல்ல நீங்க அது எஜுகேட்டட், உங்களை போல என்ன போல உள்ள எஜுகேட்டட் தான் அதெல்லாம் சிந்திப்பாங்க. நீங்க அடித்தட்டு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தாலிக்கு தங்கம், கறவை மாடு அது கொடுத்தாங்க, 6000 கொடுத்தாங்க, இன்னைக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பொங்கலுக்கு 2500 கொடுத்தாங்க. இதுதான் மக்களுக்கு பெருசா. அது ஒரு நல்ல விஷயம் தானே. இல்ல அது நல்ல விஷயம். இதைத்தான் நீங்க அவங்க சிந்திப்பாங்க. நீங்க சொல்ல அப்படின்னா நாடு எவ்வளவு நெகட்டிவ்ல போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு மேல பெண்கள் படிப்பது கொஞ்சம் குறைவாக இருந்தது. அப்ப சைக்கிள் கொடுக்குறாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்பு. அந்த சைக்கிள் அந்த பெண்கள் கையில போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா +1 +2 போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை மல்டிஃபோல்ட் ஆகுது. அதே போல ஜெயலலிதா லேப்டாப் கொடுத்தாங்க. அதை விட அட்ராக்டிவ், அது சைக்கிளை விட ஒரு ஸ்டெப் அட்ராக்டிவ். அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஆமா, இப்ப மக்களுக்கு அந்த அந்த மாநிலம் ஒரு சலுகைகள் கொடுக்கறதுனா அது ஃப்ரீ பேஸ்னு நீங்க பார்க்க முடியாது. மோடி என்ன செய்யறாரு, அவர் கொடுத்தா தட் இஸ் பாலிசி, மற்றவர்கள் கொடுத்தா அது ஃப்ரீ பீஸ், ரேவடி சிஸ்டம்னு சொல்றாரு. இல்ல எஜுகேஷன்ல கொடுக்க யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்குமே சொல்றாரு. சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வயதானவர்களுக்கு 60% வரை மானியம் கிடைத்தது ரயில்வேஸ்ல, அதை முடிச்சிட்டாரு. ரைட். ஸோ நேரடியாக மக்களிடம் போகக்கூடிய, அதுவும் முதியோர்களுக்கு போகக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்கள் மறைச்சிட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடானி அண்ட் அம்பானியோடைய வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யூனோ அவங்களுடைய டாக்ஸ் இல்லை, நான் சொல்லுங்க திரும்ப ஓடிக்காங்க. இதைத்தான் ராகுலும் செஞ்சாங்க, இதான் மன்மோகன் சிங் செஞ்சாரு, இதைத்தான் சோனியா காந்தி செஞ்சாங்க, எல்லாரும் இதான் செஞ்சாங்க.
நீங்க So, நான் politician system தானே எழுதி கேள்வி தராங்க. கேட்கிறேன். நான் சிஸ்டத்தை தானே கேள்வி கேட்கிறேன். சொல்றோம். இன்னைக்கு நீதர் மன்மோகன் சிங் இஸ் இன் பவர், நீதர் சோனியா காந்தியோ ராகுல் காந்தி. அவங்க வந்து நாளைக்கு பாருங்க, வந்து அவங்க முதல்ல தடத்தை போட்டு போயிட்டாங்க, இவங்க ரோடு போட்டு போறாங்க, அவ்வளவுதான். அவங்க தான் தடத்தை போட்டது. ஒரு நாணயம் இவங்க மேல ரோடு போட்டு போறாங்க. ஒரு நாணயத்திற்கான 2 பக்கங்கள், ரெண்டும் சேம் தான். தராசுல வச்சா ரெண்டும் சேம் தான். நீங்க ரெண்டு யோக்கியர் கட்சியில சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு தேர்தலில் எந்த விதமான முடிவை நீங்க எதிர்பார்த்தீர்கள்? எந்த விதமான முடிவு வர இருக்கிறது?